வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஸ்ரீலங்கா ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சி. ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் நாள் சிலா முருகன் கோவிலிலிருந்து இலங்கை முன்னேஸ்வர ஆலயம் சென்றோம். ஒரு காலத்தில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரே பகுதியாக இணைந்து இருந்தது. இதனால் ஸ்ரீலங்கா பகுதியிலும் பல புகழ்பெற்ற ஆலயங்கள் இருந்துள்ளன. ஒரு விதத்தில் கூறுவது என்றால் ஸ்ரீலங்காவை சிவபூமி என்று கூறினாலும் கூட தகும். அதற்கு காரணம் பல சக்தி வாய்ந்த சிவாலயங்களும் முருகன் ஆலயங்களும் அந்த நாட்டில் பல உண்டு. ஸ்ரீலங்காவில் உள்ள புகழ்பெற்ற பல ஆலயங்கள் இராமாயண காலத்துடன் அந்த கதையுடன் சம்பந்தமான இடமாகும். ஸ்ரீலங்காவை ஆண்டு வந்த சிவபக்தனான ராவணன் இந்த தீவு நாட்டின் பல சிவாலயங்களில் சென்று வணங்கி பூஜித்து உள்ளார் என்பது பல கதைகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். சிவாலயங்களில் பெருமளவில் தோன்றியிருக்கிறது. இலங்கையில் 5 மகிமை வாய்ந்த சிவாலயங்கள் உண்டு. அவற்றை பஞ்ச ஈஸ்வரங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த 5 சிவன் ஆலயங்கள் நக்குலேஸ்வரன், திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், முன்னேஸ்வரம் மற்றும் தொண்டீஸ்வரம் என்று கூறப்படுகின்றது. ஒரு காலத்தில் வெளிநாட்டவர்களால் இந்த ஆலயங்கள் சூறையாடப்பட்டு அங்கிருந்த ஆலயங்களின் செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன, ஆலயங்கள் சிதைக்கப்பட்டன. அதுபோலவே டச்சு ஆட்சியினர் ஆண்ட காலத்திலும் இந்த நிலை இருந்தது. ஆகவே பக்தர்கள் என்ன செய்தார்கள்? விரைவாக செயல்பட்டு பல ஆலயங்களில் இருந்த அந்த மூல விக்கிரகங்களையும் சிலைகளையும் ஆங்காங்கே இருந்த குளங்களிலும் ஆலய கிணறுகளிலும் மறைத்து வைத்து விட்டார்கள். பிறகு பாதுகாப்பாக பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த ஆலய விக்கிரகங்கள் கண்டெடுக்கப்பட்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்பட்டன. ஒரு காலத்தில் இலங்கை மிகப்பெரிய பூமியாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அங்கே ஏற்பட்ட 3 கடல் கொந்தளிப்பில் தற்போது உள்ள இலங்கையின் அளவை விட 3 மடங்கு பூமியானது நீரில் மூழ்கி அழிந்து விட்டதாக கூறுகிறார்கள். அந்த அழிந்து விட்ட பெரும் பகுதிகளே ராவணன் ஆண்டு வந்த இலங்கை என்றும் அவன் ராஜ்யத்திற்கு போகும் முன்னால் தற்போது உள்ள இலங்கையின் பகுதிகள் வழியே தான் செல்ல வேண்டியிருந்ததாகவும் இந்த பகுதிகளில் நிறைய ஆலயங்கள் முக்கியமாக பஞ்ச சிவாலயங்கள் இருந்துள்ளது என்றும் நம்பிக்கை உள்ளது. அந்த காலகட்டத்தில் தான் தனது மனைவி சீதையை ராவணன் கடத்தி கொண்டு இலங்கைக்கு சென்றதும் அங்கு சென்று ராவணனுடன் போர் புரிந்து சீதையை மீட்டு கொண்டு வந்த ராமபிரான் அந்த வெற்றி கிடைக்க அருள் புரிந்த சிவபெருமானுக்கு நன்றி கூற ஸ்ரீராமபிரான் இந்த முன்னேஸ்வரம் ஆலயத்திலும் வந்து வழிபட்டதான காலமாக நம்பப்பட்டு வரும் கதையும் இந்த நாட்டில் உள்ளது. இன்றைய ஸ்ரீலங்கா நாட்டின் யாழ் பகுதியில் உள்ள சாவக்கச்சேரி என்னும் இடத்தில் உள்ள முன்னேஸ்வரம் ஆலயம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயமாகும் என்று கூறப்பட்டாலும் கர்ண பரம்பரை கதைகளை நோக்கும்போது இராமாயண காலத்துடன் இணைத்து பேசப்பட்டதில் இருந்தும் இந்த ஆலயம் எழுந்த காலத்தை கணக்கிட்டு கூற முடியாது என்று கூறுவதே உண்மையாக இருக்கும். பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்திருந்த உள்நாட்டு யுத்தத்தினால் ஆலயம் சற்றே சேதம் அடைந்திருந்தாலும் அந்த சேதங்கள் ஆலய கட்டிடங்களுக்கு ஏற்பட்டதே அன்றி அந்த ஆலயத்தின் மகத்துவத்திற்கோ அல்லது மகிமைக்கோ அல்ல. அந்த ஆலயம் மகத்தானது, சக்தி வாய்ந்த சுயம்பு லிங்கம் தோன்றிய ஆலயம் அது. இந்த ஆலயம் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்துடன் சம்பந்தப்பட்டது ஆகும். சீதையை ராவணன் கடத்தி சென்றதும் ராமபிரான் அவளை தேடி அலைந்தார். அவருக்கு பலரும் உதவினார்கள். அதில் ஜடாயு உயிரிழந்தார். சீதையை கண்டுபிடிக்க அனுமார் உதவினார். சுக்ரீவன் தனது படையினருடன் ராமருக்கு உதவினார். அதில் சுக்ரீவனுடைய சகோதரரும் பலசாலியுமான வாலியும் மடிய நேர்ந்தது. அவர்கள் அனைவரின் உதவியினாலும் இலங்கை மீது படையெடுத்த ராமபிரான் ராவணனையும் அவர் கூட்டத்தினரையும் கொன்று சீதையை மீட்டு வந்தார் என்பது யாவரும் அறிந்ததே. அதில் சிவபக்தனான ராவணனை கொன்றதில் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது. ஆகவே பிரம்மஹத்தி தோஷத்தை விலக்கிக் கொள்ள ராமபிரான் பல ஆலயங்களுக்கும் சென்று சிவபெருமானை துதித்து தனது தோஷத்தை களைந்து கொள்ள வேண்டி இருந்தது. மேலும் யுத்தத்திற்கு செல்லும் முன்னால் யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என விரும்பிய ராமபிரான் சிவபெருமானை வணங்கி துதித்து அவரது அருளையும் ஆசையும் வேண்டினார். அவர் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் அவருக்கு யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு பல வகைகளையும் சக்தி கொடுத்து அருள் புரிந்தார். அதனால் தனக்கு அருள் புரிந்து யுத்தத்தில் வெற்றி பெற சக்தி கொடுத்த சிவபெருமானுக்கு நன்றி கூறுவதற்காக ராமபிரான் முன்னேஸ்வரம் ஆலயம் இருந்த பூமிக்கு வந்தவுடனேயே அவருக்கு இருந்த பிரம்மஹத்தி தோஷம் மறைந்து விட்டதை உணர்ந்து அதிசயித்தார். என்னே சிவபெருமானின் மகிமை என வியந்தார். ஆகவே அங்கேயே ஒரு மண்ணினால் ஆன ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து சிவபெருமானை பூஜிக்க எண்ணினார், வணங்கினார். அவர் முன்னால் தோன்றிய சிவபெருமானும் ராமபிரானை மீண்டும் ஆசீர்வதித்து மறைந்து விட்டார்.
அதற்கு காரணம் அந்த இடத்தில் முன்னதாகவே சிவபெருமான் ஒரு சிவலிங்க உருவில் அங்கு எழுந்தருளி இருந்தார். அது ராமர் பூஜை செய்த இடத்தின் அடியில் புதைந்து கிடந்தது. ஆக ராமர் பூஜை செய்த இடத்தின் கீழ் பூமியில் புதைந்து கிடந்த ஸ்வயம்பு சிவலிங்கத்திற்கு தன்னை அறியாமல் ராமபிரான் பூஜை செய்ததினால் சிவபெருமான் அந்த சிவலிங்கத்தில் இருந்து வெளிவந்து ராமருக்கு காட்சி கொடுத்ததினால் அந்த சிவலிங்கம் ஜீவன் பெற்ற லிங்கமாயிற்று. இந்த ஆலயத்தில் வடிவாம்பிகை சமேதராக முன்னேஸ்வர ஈசன் எழுந்தருளியுள்ளார். இங்குள்ள வடிவாம்பிகை அற்புதமானவள், அழகானவள். அதனால்தான் அவளை வடிவிற்கே அழகானவள் என்பதை கூறும் விதத்தில் வடிவாம்பிகை என கூறுகின்றனர். வடிவாம்பிகை அங்கு எப்படி வந்து சேர்ந்தாள் என்பதை இப்பொழுது காணலாம். கல்ப காலத்தில் இந்த ஆலயம் உள்ள தலத்தில் ஒரு செம்படவன் வாழ்ந்திருந்தான். அவன் தினமும் ஆலயத்தின் அருகில் இருந்த ஒரு பெரிய ஆற்றில் மீன் பிடித்து கொண்டு அதை விற்று ஜீவனம் செய்து வந்தான். இப்படியாக அவன் வாழ்வை ஓட்டி கொண்டு வந்த பொழுது ஒரு நாள் மீன் பிடிக்க சென்ற போது சற்று தொலைவில் ஆற்றங்கரையில் ஒரு சிறுவனும் சிறுமியும் விளையாடி கொண்டிருப்பதை அவன் கண்டான். அவர்கள் உடலே பளபளத்தது. அந்த 2 சிறுவர்களுமே அழகாக இருந்தார்கள். இத்தனை ஏழ்மை நிலையில் உள்ள இந்த ஊர் மக்கள் மத்தியில் இப்படி அழகான சிறுவர்களா என்று எண்ணி வியந்தான் அவன். அவன் நமக்கு தெரிந்த வகையில் அப்படி எந்த சிறுவர்களும் இந்த ஊரில் உள்ளதாக தெரியவில்லையே, இவர்கள் யாராக இருக்கும் என்று அவன் எண்ணிவாறு இப்படியே நடந்து கொண்டிருந்தான். அவன் அவர்கள் அருகில் வருவதைக் கண்ட சிறுவர்களோ அவன் எதிரிலேயே மாயமாக மறைந்து விட்டார்கள். செம்படுவன் குழம்பினான். தான் கண்டது கனவா, காணல் நீரை போன்றதா, இல்லை உண்மையா? உண்மை என்றால் அவர்கள் எப்படி மறைந்து விட்டார்கள்? ஒருவேளை பேய் பிசாசு ஏதாவது இருக்குமோ? அவனுக்கு விடையே கிடைக்கவில்லை. குழப்பத்துடன் வீட்டிற்கு சென்றான். தன் மனைவியிடமும் நடந்தவற்றை கூறினான். மறுநாள் முதல் நாள் சம்பவத்தை மறந்துவிட்டு மீண்டும் அவன் மீன் பிடிக்க சென்ற போது முதல் தினம் நடந்த அதே நிகழ்ச்சி தொடர்ந்தது. அவர்களின் அருகில் அவன் சென்றால் அவர்கள் மறைந்து விடுவார்கள். இப்படியாக 3 நாட்கள் அதே விளையாட்டு தொடர்ந்தது. இனி அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆவலுற்றான். அவர்கள் ஏன் தன்னை கண்டு ஓடி ஒளிய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை ஏதாவது உபாயம் செய்தே பிடிக்க வேண்டும் என எண்ணினான். ஒரு நாள் அவர்களை பிடித்தே தீர்வது என்ற முடிவுடன் ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இருந்தான். இரவு நேரம் நெருங்கியது. வெகு நேரம் பொறுத்தந்த சிறுவர்களும் அங்கு விளையாட வந்தார்கள். மரத்தின் மறைவில் பதுங்கி இருந்த செம்படுவன் ஓடிப்போய் அவர்களை பிடித்து விட்டான். அந்த சிறுவனோ அவனை தள்ளி விட்டு தப்பி ஓடி ஆற்று நீரில் குதித்து விட்டு மறைந்தும் போய்விட்டான். ஆனால் அதிசயமாக செம்படுவன் கையில் சிக்கிக்கொண்ட சிறுமியோ அடுத்த நிமிடமே ஒரு சிலையாகிவிட்டாள். அந்த சிலையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றான். மறுநாள் அது குறித்து யாரையும் கேட்கலாம் என்று எண்ணியிருந்தான். அந்த இரவில் தூங்கிக் கொண்டிருந்தவன் கனவில் தோன்றிய பார்வதி தேவி தானே அந்த பெண் சிலை என்றும் தன்னை வணங்கி வழிபட்டால் நாட்டில் நிலவி வரும் குழப்பங்கள் தீரும் என்று கூறினாள். அதை கண்டு அதிர்ந்து போன செம்படவனும் காலையில் எழுந்ததும் ஊருக்குள் சென்று அந்த நிகழ்ச்சியை அனைவரிடமும் சொல்லி மகிழ்ந்தான். அந்த சிலையை எங்கு வைப்பது என குழம்பினான். காட்டுத்தீயை போல பரவிய அந்த செய்தி மன்னன் காதிலும் விழுந்தது. ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்த குழப்பமான நிலையில் இது என்ன புதிய குழப்பம் என எண்ணி மன்னன் செம்படவனை அந்த சிலையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வருமாறு ஆணையிட்டான். அரண்மனைக்கு வந்த செம்படவன் அங்கு நடந்த நிகழ்ச்சியை மன்னனுக்கு தெரிவித்தான். இப்படியும் இருக்குமா என வியப்படைந்தார் மன்னன். ஆகவே செம்படவன் கூறுவது உண்மையா பொய்யா என்பதை சோதனை செய்து பார்க்க விரும்பியவன் அந்த சிலையை அரண்மனைக்கு எடுத்து வரச் சொல்லி அதை அங்கேயே வைத்து விட்டு செல்லுமாறும் 4 நாட்கள் பொறுத்து அதை எடுத்து செல்லுமாறும் ஆணையிட்டார். பின்னர் 2 நாட்களில் அதே போலவே 100 சிலைகளை செய்ய சொல்லி அதனிடையே அந்த உண்மையான சிலையும் வைத்து செம்படவனை அழைத்து அதில் அவனுக்கு கிடைத்த உண்மையான சிலை எது என்பதை கண்டுபிடித்து கூறுமாறு ஆணையிட்டான். அப்படி செம்படவன் உண்மையான சிலையை கண்டுபிடித்து விட்டால் மட்டுமே அவனை தான் நம்புவேன் என்றும், இல்லையென்றால் தெய்வீகத்தை கொச்சைப்படுத்துவதைப் போல பொய்யை கூறி வதந்தியை பரப்பியவனை ஆயுள் முழுவதும் சிறையில் வைத்து விடுவேன் என்றும் அறிவித்தான். மறுநாள் அரண்மனைக்கு சென்று உண்மையான சிலையை கண்டுபிடிக்க வேண்டும். பயத்துடன் தூங்கிக் கொண்டிருந்தவன் கனவில் மீண்டும் தேவி பிரசன்னமாகி அவனை தைரியப்படுத்தினாள். அவன் அரண்மனைக்கு சென்று சிலைகளை பார்க்கும்போது அந்த சிலைகளில் எந்த சிலையில் வலது கால் அசையுமோ அதுவே உண்மையான தன் சிலை என்று கூறினாள். மறுநாள் அரண்மனையில் சபை கூடியது. நிறைய மக்கள் அங்கு வந்து கூடியிருந்தார்கள். அந்த சிலைகளில் உண்மையான சிலை எது என்பதை எளிதில் கண்டுபிடிக்க இயலாத அளவு அனைத்து சிலைகளுமே ஒன்று போலவே இருந்தன. செம்படவனும் வந்து அந்த சிலைகளை பார்த்தான். மனதார தேவியை வணங்கினான். சிலைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தவன் கண்களுக்கு மட்டுமே தெரியும் வகையில் ஒரு சிலையின் வலது கால் ஆடியது. ஓடிச்சென்று அதை எடுத்தவன் அதுவே தனக்கு கிடைத்த சிலை என்று மன்னனிடம் காட்டினான். அதன் அடியில் மன்னன் ஒரு அடையாள குறி செய்து வைத்து இருந்ததினால் அவன் கண்டுபிடித்ததே சரியான சிலை என்பதை உணர்ந்து அனைவரும் பிரமித்தார்கள்.
மன்னன் மீண்டும் மீண்டும் பலமுறை சிலைகளை ஒன்றாக்கி வைத்துவிட்டு உண்மையான சிலையை அடையாளம் காட்டுமாறு கூறினாலும் ஒவ்வொரு முறையும் தனது வலது காலை அவன் கண்களுக்கு மட்டுமே தெரியுமாறு காட்டிய தேவியின் திருவிளையாடலினால் எத்தனை முறை மாற்றி மாற்றி வைத்தாலும் செம்படவன் அந்த உண்மையான சிலையை கண்டுபிடித்து எடுத்தான். அதனால் மகிழ்ந்த மன்னனும் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்து ஆலயம் அமைக்க உள்ளதாக கூறிய அதை அரண்மனையிலேயே வைத்துக்கொண்டு அந்த செம்படவனுக்கு நிறைய பொருள் கொடுத்து அனுப்பினான். அடுத்து ராஜகுருக்கள் ஆலோசனைப்படி நல்ல நாளும் நேரமும் பார்த்து அந்த சிலையை புனித சடங்கு செய்து பூஜித்து ராஜ உபச்சாரத்துடன் தற்போது அந்த ஆலயம் உள்ள இடத்தில் சென்று அங்கிருந்த லிங்கேஸ்வரருடன் சேர்த்து பிரதிஷ்டை செய்தார். ஆலயத்தின் ஈசனின் பெயர் முன்னைநாத பெருமான். அவர் ஏற்கனவே அங்கு பூமியில் இருந்து தானாகவே எழுந்தருளி இருந்தார். ராமபிரானும் அவருக்கு பூஜை செய்திருந்தார். அவருடன் உள்ள தேவிக்கு பெயர் வடிவாம்பிகா தேவியாகும். அங்குள்ள ஆலயத்தில் வியாசமுனிவரும் கூட பூஜைகளை செய்து வணங்கி உள்ளார். அங்கு நேர்த்திக் கடன்களை செய்தால் அவை நிச்சயம் நிறைவேறும். பாப்ப விமோசனமும் செய்து கொள்ளலாம், நலவாழ்வு பெறலாம். இந்த ஆலயத்தின் மகிமையை பற்றி தட்சிண கைலாச புராணத்திலும் குறிப்புகள் உள்ளன. ஆலயத்தின் அருகில் மிகப்பெரிய குளமும் ஆலமரமும் உள்ளன. அந்த ஆலமரமே ஆலயத்தின் தல விருட்சமாகும். இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு என்னென்றால் ஆலயத்திற்குள் வீதி, ராஜ வீதி மற்றும் மாட வீதி என 3 வீதிகள் உள்ளன. வருடத்திற்கு 2 முறை 2 திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. புத்ததளம் எனும் மாவட்டத்தில் உள்ள இராமாயணத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த ஆலயம் கொழும்பிலிருந்து 82 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருச்சிற்றம்பலம். வணக்கம்.